இது ஒரு பழைய வீடியோ. இதில் நான் அந்த எந்த வாய்ஸும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போக்குள்ளே எனக்கு தொண்டை கட்டிருந்துச்சு. அதனால் வாய்ஸ் சரியில்லைன்னு பேச முடியலன்னு நான் வந்து வாய்ஸ் கொடுக்கல. அதனால் இதுக்கு நான் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, சூறாம்பழம் பறிக்கலாம்னு போனேன் ஒரு நாள். அப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டேன். வெறும் சூறான் காய் தான் இருந்துச்சு. பழம் பழுக்கலை. அப்போ தான் காய்ச்சி முத்தி இருந்துச்சு, ஆனால் பழுக்கவே இல்லை. சரின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காயை 1 2 பிடுங்கி சாப்பிட்டு தெரிஞ்சேன். அதே இந்த வீடியோ. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் முள் குத்துனாலும் பரவாயில்லைன்னு சின்ன வயசில் இந்த பழத்தை பிடுங்கி சாப்பிடாத நாளே கிடையாது. பறிச்சலி விட்டால் போதும் காட்டுக்குள்ளே போய் இந்த சூறாம்பழத்தை பறித்து சாப்பிட்ருவோம் நாங்கள் எல்லோரும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பழைய நினைவுகள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் போட்டிங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு. எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் வந்து சூறாம்பழம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, இந்த சூறாம்பழம் பறித்த வீடியோ. அந்த வீடியோவில் தான் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் போல். ஒருத்தர் வந்து புளிச்சாம்பழம்னு பேர் போட்டிருந்தார். இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாரு, நான் மறந்துட்டேன். அந்த வீடியோவோட நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த பழம் வந்து முள் நிறையா இருக்கும் இந்த செடியில். நம்ம கையை வச்சோம்னா அப்படியே தூண்டி முள் மாதிரி இருக்கும். அப்படியே பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சி பிச்சிரும். நம்ம பறிக்கும் போது பார்த்துதான் பறிக்கணும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த பழம் பேருக்கு ஏற்ற மாதிரி புளிச்சு தான் கிடக்கும் பழம். அதனே பிடுங்கி சாப்பிட்டோம்னா புளிச்சு தான் கிடக்கும். பிடுங்கி ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா பழுத்ததுக்கப்புறம் இனிப்பாகவே இருக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும், பல்லெல்லாம் கூசிரும். ஆனால் இந்த செடியில் வந்து செம்ம காய்ப்பு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இடமே கொஞ்சம் கூட கேப் இருக்காது. வரிசையாக அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். அதுக்கப்புறம் பழுத்தோன்னே போய் பார்த்தேன். ஓரளவு தான் பழுத்துருந்துச்சு. பிடுங்கி நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த வீடியோ பார்க்காதவங்க. இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் வீடியோவும் நிறையா போட்டிருக்கோம். அதுக்கும் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதுவும் பாருங்கள். நிறையாவே வீடியோ போட்டிருக்கோம். எல்லா வீடியோ பாட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னென்னா அந்த அதுலேயும் பழம் இல்லையே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கிட்டு போய்ட்டு இருந்தேன். பார்த்தா கிளாக்கா பழுத்துருந்துச்சு ஒரு இடத்துல. சரி, கிளாக்கா பழுத்துருக்கு, அதையாவது பிடிங்கி சாப்பிடலாமேன்னு போனேன். அது 1 2 தான் பழுத்துருந்துச்சு. ஆனால் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அது அந்த கருப்பாக தெரியுதுல, அந்த கிளாக்கா நல்லா அதை விட இது டேஸ்ட்டாகவே இருக்கும், இனிப்பாக இருக்கும் இந்த பழம். அந்த பாலத்துக்கு கீழே தான் நான் வந்து கொட்டிக்கிழங்கு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த தண்ணி கிடக்குல, அது பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் கொட்டிக்கிழங்கு வீடியோ எடுத்தேன்னா. ஓகே மக்களே, பாய்.